ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் இப்போ பார்க்க போகிறது பிப்ரவரி மாதத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம். நாம் ஒவ்வொரு மாதமும் பலன்களை அந்தந்த மாத தமிழ் மாதம் அந்தந்த மாத ஆங்கில மாத பலன்களை பார்க்க போகிறோம். அதுபடி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வருகின்ற பிப்ரவரி மாதத்து பலன்களை பார்க்க போகிறோம். சரி, பிப்ரவரி மாதத்து பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் உண்டான சுபமுகூர்த்த தினங்களை பார்த்துவிடுவோம். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பார்ப்போம். இந்த மாதத்தில் வர சுபமுகூர்த்த தினங்களை பொறுத்தளவுக்கு 2 விதமான சுபமுகூர்த்தங்கள் உண்டு. ஒன்று வளர்பிறை சுபமுகூர்த்தம், இன்னொன்று தேய்பிறை சுபமுகூர்த்தம். இந்த பிப்ரவரி மாதத்தில் வருகின்ற வளர்பிறை சுபமுகூர்த்தம் அப்படின்றது 11/2/2024, 19/2/2024, 21/2/2024, 22/2/2024. அப்போ இந்த 4 வளர்பிறை சுபமுகூர்த்தம் இருக்குது. சரி சாமி, வேறு ஏதாவது சுபமுகூர்த்தங்கள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. தேய்பிறை சுபமுகூர்த்தங்கள் இருக்குது. 1ஆம் தேதி பிப்ரவரி 1 ஒரு சுபமுகூர்த்தம், 1/2/2024 ஒரு சுபமுகூர்த்தம். அடுத்தது 2/2/2024 ஒரு சுபமுகூர்த்தம். அடுத்தது 8/2/2024 ஒரு சுபமுகூர்த்தம். இதை தவிர மாத கடைசியான 26ஆம் தேதி ஒரு தேய்பிறை சுபமுகூர்த்தம் இருக்குது. அடுத்தது இந்த காலகட்டங்களில் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்களை பார்ப்போமா? இந்த மாதத்தில் வர்றது மிக மிக விசேஷமானது தை அமாவாசை. நம்மளை பொறுத்தளவுக்கு பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தை அமாவாசை, மாலை அமாவாசை, ஆடி அமாவாசை, இந்த 3 அமாவாசையில் ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, பித்திருக்களான காரியங்களும் அமாவாசை திதிகளும் தர்ப்பணங்களும் கொடுக்காமல் இருப்பாங்க. அப்படி கொடுக்காமல் இருந்தாச்சுனாக்க அது நம்ம வம்சத்தை பாதிக்கும். அதனால் அதை விட்டுருந்தா கூட வருகின்ற 9/2/2024 தை அமாவாசையில் அந்த பித்திருக்களுக்கு உண்டான காரியங்களை கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக அந்த தினங்களுக்கு அடுத்து வரக்கூடிய மாதங்களிலையும் அடுத்தடுத்து வருடங்கள்லையும் நம்ம வீட்டில் சுப நிகழ்வுகள் நிகழும். அப்போ ஃபஸ்ட்டு 9/2/2024 தை அமாவாசை. அதுக்கு அடுத்தது 10ஆம் தேதி நம்ம திருவள்ளூரில் உள்ள வைத்திய வீரராகவர்களுடைய தேர்பவனி இருக்கிறதுலையே நோய் நொடி எப்படின்னு சொன்னாக்க திருவான்மியூரில் உள்ள கோயிலுக்கு போவோம். அடுத்தது யாருக்கு போவோம் அப்படின்னாக்க திருவள்ளூரில் உள்ள கனகவள்ளி தாயார் சமேத வைத்திய வீரராகவர் தேர்பவனி இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 16ஆம் தேதி ரத சப்தமி. அதுக்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது 24/2/2024 மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம். ஒவ்வொரு மாதத்துலேயுமே மக நட்சத்திரம் வரும். ஆனால் மாசி மாதத்தில் வர மக நட்சத்திரம் அப்படின்றது மிக மிக விசேஷமானது. இந்த மாசி மகத்தை பொறுத்தளவுக்கு கும்பகோணத்தில் பெரிதும் கொண்டாடப்படக்கூடியது இந்த மாசி மகம். அடுத்தது அன்றைக்கே பார்த்தோம்னாக்க பௌர்ணமி தினமும் வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 28/2/2023 மாத கடைசியில் வரது சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. எப்போதுமே சந்திரனுக்கு விநாயக பகவான் சங்கடங்களை விளக்கிய நாள் அப்படின்றது சங்கடகர சதுர்த்தி. இதுவரையிலும் இந்த மாத விசேஷங்கள், இந்த மாத சுபதினங்கள் இதெல்லாம் பார்த்தோம். இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த மாதத்தில் எந்த நாளில் இந்த பிப்ரவரி தொடங்குதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது அந்த நாளில் உள்ள கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் தை மாதம் 17ஆம் தேதி. அதுக்கு ஆங்கில தேதி அப்படின்றது 1/2/2024 வியாழக்கிழமை. இந்த பிப்ரவரி மாதம் பிறக்குது. இந்த பிப்ரவரி மாதத்தில் என்னென்ன கோள்கள் என்னென்ன நிலையில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நம்ம எப்பொழுதுமே மாத கிரகங்கள் அப்படின்னு இருக்குது, வருஷ கிரகங்கள் அப்படின்னு இருக்குது. மாத கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சூரிய பகவான் சற்றேறக்குறைய 30 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறுவார். அதுக்கு அடுத்தது 2.25 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு சந்திர பகவான் மாறுவார். இதை தவிர செவ்வாய், சுக்கிரன், புதன் இவங்க சற்றேறக்குறைய 41 நாள்லேருந்து 45 நாளைக்கு மாறுவாங்க. மாசாந்திர பலன் எப்பொழுதுமே இந்த சந்திரனையும் மற்றும் மாச கிரகங்களான சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரனை வச்சு தான் நாம் பலன் சொல்கிறோம். அப்போ பார்க்கும்போது இந்த மாதத்தில் மேஷ கிரகம் காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி அப்படின்றது மேஷ ராசி. மேஷ ராசியில் எம்பெருமான் பிரகஸ்பதியான குரு பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது கன்னியா ராசி. கன்னியா ராசியில் கேது பகவான் இருக்கார்.
அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்துப்படி 9வது ராசி அவராக தனுர் ராசியில் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது மகரத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க. இதை தவிர கும்பத்தில் சனி பகவானும் மற்றும் காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீனத்தில் ராகு பகவானும் இருக்காங்க. இப்படி இருக்கின்ற பொசிஷனில் இந்த மாதிரி காலகட்டங்களில் நாம் இப்போ பார்க்க போகிறது பிப்ரவரி மாதம். பிப்ரவரி மாதத்தை பொறுத்தளவுக்கு இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு 29 நாள் இருக்குது. அப்போ 1லேருந்து 29 நாளைக்கு உண்டான ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன்களும், அதை தவிர அதில் எந்தெந்த நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் என்றும் அதற்குண்டான எளிய பரிகாரம் என்னன்றதை பார்ப்போமா? சிம்மராசி என்பர்களே, இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ராசிக்கு 2ல் கேது பகவான் இருக்கார். கேது பகவான் இருக்கின்றதுனால ஆண்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி இடையே கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்தில் சற்று தடுமாற்றமான நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க ராசிநாதனான சூரிய பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவானோட தன்னுடைய பையனோட வீட்டில் பகை பெற்றிருக்கிறார். உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் உங்களுடைய மேலதிகாரிக்கும் உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்களுக்கும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதே தொழில் செய்யக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு ராசிக்கு 7ல் சனி பகவான் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுடைய தொழில் பார்ட்னர்களோட உங்களுக்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த மாதம் பொறுத்தளவுக்கு உத்தியோகம் பார்க்கக்கூடிய தொழில் பார்க்கக்கூடிய மற்ற ஆண்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்படணும். சரி, பெண்களை பொறுத்தளவுக்கு பெண்களுக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான். கேது அப்படின்றது ஞானக்காரகன். ஞானக்காரகனாக இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி உங்களுடைய உற்றார உறவினருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் வாக்கு கொடுத்துருப்பீங்க. அந்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் இந்த பிப்ரவரி மாதம். அதே போல் பெண்களுடைய கிரகமான சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கார். அப்போ அந்த 5ஆம் இடத்துல ராசிக்கு சுக்கிர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய புகழ் உச்சிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ரொம்ப நாளாக குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகும். உங்களுடைய தாய் தகப்பன் மூதாதையர் சொத்துக்களில் உண்டான லிட்டிகேஷன் பிரச்சனைகள் அத்தனையும் விலகும். கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டமாக இருக்குமா அப்படின்னாக்க பெண்களுக்கு ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாம். அடுத்தது சிம்ம ராசியைச் சேர்ந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் மற்றும் கலைஞர்கள் உங்களுக்கு ராசிக்கு 5ல் சுக்கிர பகவான் இருக்கார். கலைத்துறைக்கு அதிபதி அப்படின்றது சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவானை பொறுத்தளவுக்கு மின்னணு சம்பந்தப்பட்டது, அதாவது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சாஃப்ட்வேர் துறையை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பெரிய புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு நீண்ட நாட்களாக கிடைக்காத வாய்ப்பு கிடைக்குது. அதே போல் சினி ஃபோட்டோகிராஃபி, அதே போல் யூடியூப் சேனல் வச்சு நடத்தக்கூடிய சின்னத்திரை கலைஞர்கள் பெரிய திரை கலைஞர்கள் மற்றும் எடிட் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரி சாமி, அடுத்தது 2 மாணவர்களுக்கு சிம்மராசி சேர்ந்த மாணவர்களுக்கு புத பகவான் கல்விக்காரனான புதன் 6ல் மறைஞ்சிருக்கார். மறைந்த புதன் நிறைந்த கல்வி அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம். நீங்கள் ஐஐடி ஜேஇஇ நீட்டு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே மார்க் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த யூனிவர்சிட்டி அப்படின்றது பல்கலைக்கழகங்கள், காலேஜு, ஸ்கூலு, இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வேண்டியது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த காலகட்டங்கள் பொறுத்தளவுக்கு மாணவர்களுக்கு பொற்காலம்னு சொல்லலாமா? பொற்காலம்னே சொல்லலாம். வியாபாரிகளுக்கு எப்படி இந்த பிப்ரவரி மாதம் இருக்குதுன்னு பார்க்கலாமா? உங்களுடைய பார்ட்னர்கள் உங்களுடைய தொழிலை உயர்த்தக்கூடிய காலகட்டங்கள். இத்தனை நாள் உங்கள் கூட விசுவாசமாக இல்லாத பார்ட்னர் இந்த மாதத்தில் விசுவாசமாக இருப்பார். அவருக்கு ஏற்படக்கூடிய புதிய ஐடியாக்களை உங்களுக்கு சொல்லி உங்களோட வியாபார நுணுக்கங்களை சொல்லி வியாபாரத்தை பெரிய லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
அதே போல் விசுவாசமான தொழிலாளர்கள் எப்பொழுதுமே ஒரு நிறுவனம் ஷெயின் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்க விசுவாசமான தொழிலாளி இருக்கணும். விசுவாசமான தொழிலாளி இல்லை அப்படின்னு சொன்னாக்க அந்த நிறுவனம் சிறப்படையாது. நம்மளே 24/7 பார்க்க முடியாது. அப்போ நல்ல விசுவாசமான தொழிலாளர்கள் கிடச்சி வியாபாரத்தில் ஏற்றம் கிடைக்கும். சரி, அது மட்டுமா அப்படின்னாக்க உங்களுடைய வியாபாரத்தை பெருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த காலகட்டங்களில் எக்ஸ்பேன்ஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம். அதே போல் நம்ம இருக்கின்ற கடைகளை இன்டீரியர் டெக்கரேஷன், அதாகப்பட்டது ஒருத்தர் பார்த்த விட்டே அட்மாஸ்பியர் க்ரியேட் பண்ணக்கூடியது. ஒரு சாதாரணமாக வச்சுட்டு இருந்த மளிகை கடையை ஒரு பெரிய ஷோரூம் மாதிரி ஆக்கிட்டு செயின்லிங் மாதிரி ஷோரூம் மாதிரி ஆக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டாகும். எப்போ நம்ம வியாபாரத்தை பெரிய அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே வெளியூர் வெளிமாநில தொடர்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்நிய மதம் அந்நிய மொழி பேசக்கூடிய திடீர்னு புது புது ஒப்பந்தங்கள், அதாவது MOU போட்டு பெரிய ஏற்றுமதியாளர் கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் தயாரிக்கிற பொருள்கள் அத்தனையும் நல்ல லெவலில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர்னு புதிய புதிய ஆர்டர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் அனைவராலும் ரெகக்னைஸ் பண்ணப்பட்டு உங்களுடைய பொருட்களுக்கு உண்டான பதில் நல்ல ஏற்றுமதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இறக்குமதியை குறைச்சிட்டு ஏற்றுமதியை கூட்டுறதுனால அந்நிய செலாவணிகள் டாலரில், பவுண்டில், தினாரில் இதை மாதிரி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, அரசியல்வாதிகளுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க உங்களுடைய ராசியாதிபதி சூரியன் ராசிக்கு 6ல் போயிட்டு தன்னுடைய பையனான சனி பகவான் வீட்டில் பகை பெற்று உட்கார்ந்துருக்கார். அதனால் இந்த காலகட்டங்களில் யார் கையிலையும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. வாக்குறுதி கொடுத்தா அதை நிறைவேற்ற முடியாமல் போயிடும். நிறைவேற்ற முடியாமல் போனாக்க அசிங்கங்களையும் அவமானங்களையும் சந்திக்க வேண்டி வரும். அதனால் இந்த பிப்ரவரி மாதம் பொறுத்தளவுக்கு அரசியல்வாதிங்க ரொம்ப எச்சரிக்கையாக செயல்பட்டீங்கன்னா இருக்கிற பதவியை காப்பாற்றிக்க முடியும். ஃபஸ்ட்டு பதவியை காப்பாற்றிட்டா தானே அடுத்ததுக்கு போக முடியும். அப்போ இந்த காலகட்டங்களில் அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு நல்ல எச்சரிக்கையோடு இருக்கணும். மேலிடத்து கூட விசுவாசமாக இருக்கணும். மேலிடத்துல சொல்கிறத மட்டும் நீங்கள் கேளுங்க. உங்களுடைய ஐடியாவை சொல்லாதீங்க. உங்கள் ஐடியாக்கள் நல்ல ஐடியா தான். ஆனால் மேலே உள்ள தலைவர்கள்னாலேயும் சரி, உங்களுக்கு மேலே உள்ள மாவட்ட தலைவர்கள், மாநில தலைவர்களும் நீங்கள் சொல்கிறத தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. எப்போ அவங்க தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னாலே சிக்கல்கள் ஏற்படும். அதனால் இந்த காலகட்டங்களில் யார்கிட்டையும் விதாண்டாவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. சரி சாமி, இப்போ ஒரு சில சமயம் சிம்மராசி சேர்ந்த அன்பர்களுக்கு ஒரு சில நாட்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் சந்திர ஆஷ்டமம்னு பேர். சந்திர ஆஷ்டமம்ன்றது ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் 8க்கு வர 8ல் வரும்பொழுது சப்தமத்தில் பார்க்கும்பொழுது ஒளி கிடைக்கும். 8வது ராசிக்கு போகும்போது ஒளி கிடைக்காது. அப்போ ஒளி கிடைக்கல அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பிரைட்டு டிம் ஆகி போயிடும். அப்போ டிம்மாகக்கூடிய நாட்கள் அப்படின்றது மனம் பேதலிக்கக்கூடிய நாட்கள். மனம் பேதலிக்கக்கூடிய நாட்களில் நாம் புதிய முயற்சிகள் எடுத்தோம்னாக்க கண்டிப்பாக குழப்பம் உண்டாகும். எப்பொழுதுமே மனம்தான் எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம். அப்போ மனோகாரகனான சந்திரன் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிற காலகட்டங்களில் எடுக்கின்ற புதிய முயற்சிகள், எடுக்கின்ற புதிய முடிவுகள் எல்லாமே நமக்கு அவப்பெயர்களை கொண்டு வரும். சரி, அப்போ இந்த சிம்மராசிக்காரங்க எந்தெந்த நாளை தவிர்க்கலான்னு பார்க்கலாமா? சிம்மராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு வருகின்ற 14/2/2024 மற்றும் 15/2/2024 இந்த 2 நாளும் புதிய முயற்சிகள், புதிய முடிவுகள் இதெல்லாம் எடுக்கிறத தவிர்த்திங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். சரி சாமி, ஒரு சில பேருக்கு இந்த சிம்மராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நடக்கின்ற தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க பிரச்சனையை கூட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்றைக்குமே பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது தான் சுகமான வாழ்வு, சுபமான வாழ்வு. பிரச்சனை என்றைக்கு கூடுதோ அன்றைக்கி வேணும்ன்ட்டு பிரச்சனைகள் தலைவிரிச்சாடும். அப்போ இந்த தலைவிரிச்சாடும் பொழுது பிரச்சனைகளுக்கு ஒரே சரணாகதி கிரக சரணாகதி. எந்த கிரகத்தினால நமக்கு பிரச்சனையோ அந்த கிரகத்துக்கிட்ட சரணாகதி அடையிறது. அப்போ சூரிய பகவானை சரணாகதி அடையணும். சூரிய பகவானுக்கு உகந்த நாள் அப்படின்றது ஞாயிற்றுக்கிழமை.
ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள நவகிரகத்தில் உள்ள சூரிய பகவானுக்கு சூரிய ஹோரை அப்படின்றது காலையில் 6லேருந்து 7க்குள்ளார, அந்த 6லேருந்து 7க்குள்ளார நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் நடுநாயகமாக இருக்கின்ற சூரிய பகவானுக்கு ஒரு நெய் தீபம் போட்டு 9 முறை பிரதட்சணம் வாங்க. இதை தவிர வீட்டில் ஆதித்ய இருதயம் போட்டு கேட்டுக்கிட்டு வாங்க. அப்போ நடக்கின்ற புத்திகள் தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் பிரச்சனையாக இருந்தாலும் தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மொத்தத்தில் இந்த சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு பிப்ரவரி மாதம் அப்படின்றது நடைபெற்ற திருமணங்கள், புதிய புதிய முயற்சிகள், அதே போல் சந்தான பாக்கியம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஏற்றமான மாதம். அப்போ ஏற்றமான மாதத்தை நாம் வரவேற்போமா? இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய, ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.